வணக்கம் நேர்களே, ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இந்த வாரம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். தற்போது வடக்கு மாகாண சபை ஆரம்பிக்கப்பட்டு அல்லது உங்களுடைய தலைமையிலான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு 2 வருடங்கள் பூர்த்தியாகியிருக்கு. தற்போது நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றது? அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு பேட்டி இப்போ அண்மை காலத்தில் வழங்கியிருக்கிறேன். நான் வெளி விமர்சனங்களை விட நீங்கள் கூட விமர்சிக்கின்றீர்கள் உங்களுடைய வடக்கு மாகாண சபை. நிச்சயமாக. ஏனென்றால் நாங்கள் மக்களுடைய வாக்கு பெற்ற நாங்கள் சிலவற்றை செய்வோம் என்று சொன்ன நாங்கள் அதற்காக 5/2 பகுதி போய்விட்டது. நாங்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறோமா என்று நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் எங்களையே உள்ளாந்திரமாக ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு கட்சி என்றால் கட்சியோடு இருக்க வேண்டும். இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் நாங்கள் கூட்டமைப்பாக இயங்குகிறோமா என்ற கேள்விக்குறியோடு தான் நான் இருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் கட்சிக்கு இல்லை என்றவர்கள், நான் கூட்டமைப்பில் இல்லை என்றவர்கள், நான் கூட்டமைப்பில் தான் இருக்கிறேன் என்றவர்கள் எல்லாம் பல முரண்பாட்டை தோற்றுவிக்கப்படுகிறது. இது காத்திரமான ஒரு விடயத்தை செய்வோம் என்று நாங்கள் கொடுத்த உத்தரவாதத்திற்கு நிச்சயமாக முரணானது. அந்த நிலை இருக்கிறது. அதை வெறுமனே 2 வருடமும் பேசாமல் இருந்து கொண்டு இன்னும் 3 வருஷத்துக்கு பேசாமல் இருக்கிறது பொருத்தமில்லை. அது ஏதோ ஒரு தெளிவு வர வேண்டும். அது கட்சி முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் மக்களுக்கு செயல்திறனோடு நாங்கள் செயல்பட்டோம் என்றால் குறைவு. ஆனால் ஒரு விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நாங்கள் ஏற்கனவே வரும் பிரேரணை நிறைவேற்றுகிற சபையாக இருக்கிறன்றதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் பல பிரேரணைகள் உண்மையாக மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பிரேரணைகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், வடமாகாண சபை தனியாக பிரேரணைகளை மட்டும்தான் நிறைவேற்றுகின்றது என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றது என்று. நான் நினைக்கின்றேன், என்னுடைய கணிப்பு அல்லது கணக்கீடு சரியாக இருந்தால் 230க்கும் மேற்பட்ட பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த 230 பிரேரணைகளில் எத்தனை பிரேரணைகள் அந்த பதில் கிடைத்திருக்கின்றது அல்லது சம்பந்தப்பட்ட தரப்புகளிலிருந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு ஒப்புதல் கிடைத்திருக்கின்றது? நீங்கள் சொன்னீர்கள் ஜனாதிபதி கூட ஒரு பிரேரணை தொடர்பிலே பதிலளிக்கவில்லை என்று. உண்மையாக சில விடயங்கள், உதாரணத்துக்கு இந்த நான் சொன்ன கைதிகள் விடுதலை சம்பந்தமான விடயம், அது நவம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டு எங்களை அந்த பிரேரணை நான் தான் முன்மொழிந்தேன். அது கிடக்கதில்லை. நான் உடனடியாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பின 2 பிரேரணைகள் கூட என்னாலே தான் அனுப்பப்பட்டது. இதை அனுப்பினால் அவர் அறிவிக்கவில்லையோ அல்லது பதிலளித்தாரோ இல்லையோ எங்களுடைய கருத்து அந்த ஆட்சியாளருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கருத்தை தெரிவிக்கின்ற ஒரு தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபையினுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்து அங்கே கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் அவர் மறுமொழி செல்ல வேண்டும் என்பது அல்ல, அதில் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதில் பல விஷயங்கள் அவ்வாறு அவர்கள், அதுவும் மஹிந்த ராஜபக்ச எங்களுக்கு பதில் தருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு எங்கள் உணர்வுகள் தெரியப்படுத்தப்பட்டு வந்த பல தீர்மானங்கள் அவ்வாறான தீர்மானங்கள் பல விட. இப்போ உதாரணத்துக்கு முல்லைத்தீவு சம்பந்தமான கொக்குத்தோடு வயது மீனவர் சம்பந்தமான விடயங்கள், அவர்களுடைய அடாத்தாக அங்கே சிங்கள வேற்று மாவட்டாக்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய மீனவர்களை பாதிக்கும் நடவடிக்கை, இப்படியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இப்படியான தீர்மானங்கள் குறிப்பிட்ட அமைச்சுகளுக்கு அனுப்பவும் பட்டிருக்கிறது. சிலதிலே மறுமொழியே கிடைத்தது என்று வரும், சிலதிலே வராமல் இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை, இப்போ உதாரணத்துக்கு மேல்குடியேற்றம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பல விடயங்கள் காணிவிடப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறோம். அதுகள் எல்லாம் சிலதில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் ஆகவே மற்றது அந்த தீர்மானங்களில் முழுமையாக ஒரு அர்த்தமில்லாத தீர்மானம் என்று சொல்வது, அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறோம். அது அது அந்த இதில் நாங்கள் சாதகமாக சொல்லப்பட்டாலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அது தொடர்பான நகர்வுகள் தொடர்ந்து அவதானிக்கப்பட்டு அவற்றில் எவ்வாறான முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றன என்பதை சபையிலே சொல்வதற்கு பொறுப்பு நான் நினைக்கிறேன். அந்த பொறுப்பு உங்களுக்கு தான் எல்லாம். அதாவது சபையிலே ஒரு நூலகம் இருக்கிறது. நாங்கள் கடிதம் எழுதுகிற தேதியிலே அந்த விவரங்கள், தீர்மானம் விவரங்கள் போட்டு படிதல் வருகிற பொழுது எல்லாமே அப்டேட்டடாக கம்ப்யூட்டர்லேயே அது வருகிறது. ஆகவே அந்த நூலகத்தில் சொல்வார்கள்,
ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் என்று சொல்கிறது இப்போ அது அப்படியாக இல்லை. இது இப்போ ஒரு 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 ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ஒன்று தயாரிக்கப்படுது வருகிறது. அது அங்கத்தவர்கள் பார்க்கக்கூடிய நிலைமையிலே இருக்குது, அது வைக்கப்பட்டிருக்கு. இப்போ யார் விரும்பினாலும் அவர்கள் விரும்பினால் இந்த தீர்மானத்துக்கு என்ன நடந்தது இப்போ நிலை என்பது அந்த ஆவணத்திலே பார்க்கலாம். அது ஒரு ஒரு ஸ்பைரல் பைண்டிங் இதில் அது கட்டி வச்சிருக்கேன். அந்த தீர்மானங்கள் தொடர்பிலே சபைக்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது என்று சொன்னால் அந்த தீர்மானத்துக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலே சபைக்கு நீங்கள் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் சொல்லலாம். அதுக்கான ஒரு இது நானாக சொல்ல வேண்டியதில்லை. நானாக சொல்வதன் பார்க்க அவர்கள் எல்லோருக்கும் அந்த நூலகத்தில் இருக்கு, அதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். சபை அங்கத்தவர்கள் சபை உறுப்பினர்கள் அங்கே நூலகத்தில் போய் பார்க்கலாம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆனால் இந்த நிறைவேற்றப்படுகின்ற விடயங்கள் ஊடகங்களூடாக மக்களுக்கு வருகின்றது. ஆனால் அதனால் ஏற்படுகின்ற ப்ரோக்ரஸிவ், அதனால் முன்னே அந்த தொடர் நடவடிக்கைகள் மக்களுக்கு தெரிவதில்லை. மக்கள் நினைக்கிறார்கள் அல்லது விமர்சிக்கின்றார்கள், இது வெறுமனே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன, இது பிரயோசனம் இல்லை. ஆகவே அந்த தீர்மானங்கள் தொடர்பான முன்னேற்றங்கள், அது தொடர்பான பலாபலன்களை நீங்கள் சபையிலே சமர்ப்பிப்பவர்களாக இருந்தால் அவை ஊடகத்தினூடாக மக்களுக்கு சென்றடையும். அவ்வாறு சரி, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் என்ன, பாராளுமன்றத்தை பார்த்தீர்கள் என்றாலும் தீர்மானத்தை விட ஃபீட்பேக் அங்கே வரது இல்லை. ஆனால் அந்த ஒரு பக்கம் மக்களுக்கு சில விஷயங்கள் தெரியப்படுத்த கொண்டு அடுத்த கட்ட நகர்வு நடவடிக்கை ஒன்று இருக்கிறது. ஒரு உறுப்பினர்கள் தங்களுடைய உரிமையை பாவித்து இந்த தீர்மானத்துக்கு என்ன ஒரு கேள்வியை எழுப்ப வரும்போது அது சபையில் மறுமொழி எழுப்பல. சாதாரணமாக இதுவும் ஒரு மாகாண சபை என்பதும் எங்களுடைய மாநகர சபை போன்ற உள்ளூராட்சி மன்றங்கள் அப்பாற்பட்ட உயர்நிலையானது, பாராளுமன்றத்துக்கு இடைநிலையானது. அப்போ அது ஒரு சப்சிடி லெஜிஸ்லேட்டிவ் பாடி என்று சட்டவாக்க ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நிலைப்பாடு. அவை அந்த நிர்வாகம், அந்த சபை நடவடிக்கைகளும் அதை ஒட்டித்தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இந்த தீர்மானத்துக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டால் அந்த கேள்வியை ஒரு உறுப்பினர் எழுத்தால் அது யாராக இருந்தாலும் நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது வரும். அப்படி அதுக்கு பதிலாக வரும் பொழுது மக்களுக்கு தெரிய வரும். நீங்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மீதே குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள். அவர் செய்யலாம், விரும்பினால் கேட்கலாம். ஆனால் அவர்கள் ஏன் அதை செய்யவில்லை என்பதை நான் சொல்வேன். அவர்களுக்கு தெரியுது, அவர்கள் நிச்சயமாக நூலகத்தில் பார்க்கிறார்கள், அவர்களுக்கு தெரியுது, பார்த்து என்ன நடக்குதுன்னு சரி, அதுக்கு மேலாலே ஒரு கேள்வியை எழுப்புறதும் அர்த்தமில்லைன்னா அவர்களுக்கு தெரியுது. அப்போ அவர்களே அந்த அங்கே ஃபைலில் பார்க்குறார்கள், பார்க்க முடியதாக இருக்குது. அப்போ அதை இன்னொரு கேள்வியாக அவர்கள் கேட்குறது உண்மையாக நான் உறுப்பினரான கேட்க மாட்டேன். அங்கே அவர்கள் லைப்ரரியிலே பார்க்கின்ற விடயங்களிலே கேள்விகள் இருக்கும் அவர்களுக்கு, அதோடபிலே கேட்பார்களாக இருக்கும். அப்போ நிச்சயமாக ஒரு விடயத்தை ஒரு முன்னகர்வு நடக்கின்றதுன்னு சொன்னால் அதிலே பல கேள்விகள் இருக்கும், பல சந்தேகங்கள் இருக்கும், அதுக்கு நிச்சயமாக கேள்வியாக வரும். அப்படியாக இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒன்று அதை பார்த்துவிட்டு திருப்திப்படுகின்றார்கள், இல்லை என்றால் பார்க்கவில்லை, ரெண்டும் இருக்கலாம். அல்லது அதுக்கு மூன்றாவதாக பார்த்து விட்டோம், இதுதான் நிலைமை, மஹிந்த ராஜபக்சே அனுப்புகிறாதான் எங்களோட வேலை அனுப்பப்பட்டிருக்கு, இவன் செய்ய இல்லை பண்டு திருத்தி போகிற வழி இல்லை அது. ஆனால் விரும்பினால் கேட்கலாம். அதுக்காக உறுப்பினர்கள் உண்மையில் பிழையன்று நான் சொல்ல மாட்டேன். அது உறுப்பினர்களை அவர்களுக்கு தெரியும், நடைநிலை இதற்கு பார்க்குறார்கள், அது எனக்கு தெரியும், பார்க்குறார்கள், பார்த்து நிலைமையை தெரிந்து கொள்கிறார்கள். பல தீர்மானங்கள் நான் சொன்னது போல் உணர்வுகள் சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற தீர்மானங்கள் அவை போய் சேர்ந்தாலே போதும். ஆனால் தீர்மானத்தில் பொதுவாக சில தீர்மானங்கள் சில அரசியல் காரணங்களாக வந்தாலும் அதிகமான 230 தீர்மானங்கள் என்பதை நீங்களும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதிலே நான் நினைக்கிறேன் ஒரு 30 தீர்மானங்கள் வரையிலே தான் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பது. அதில் இல்லை உண்மையாக 50 வயதுக்கு மேலானது எனக்கு எல்லா தீர்மானங்களையும் தெரியும். அநேகமான தீர்மானங்கள் அது சின்னனோ பெரிதோ. உதாரணத்துக்கு இப்படி செல்வோம், ஒரு உறுப்பினர் 25-30 தீர்மானம் போட்டிருக்கார் ஒரு உறுப்பினர். அதில் சில ஒரு அரைவாசி என்றாலும் உண்மையில் மக்களை பாதிக்கிற விடயங்கள், நில அபகரிப்பு, காணி பிடிக்கிறது, மீனவர்களை பிரச்சனை அதில் இருக்குது. அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஆனால் அந்த மக்கள் சார்ந்த தீர்மானங்கள் தான். சில பேர் நான் கொண்டுறோன்னு நீ கொண்டுறோன்னு போட்டு போன. இப்போ உதாரணத்துக்கு இப்போ போன முறை 2 தீர்மானம் உண்டு, நானே கொண்டதுக்கு இப்போ பயிரங்க சோதனையில் இப்போ எடுத்த எங்களோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் PPSC எங்கட எடுத்த அவற்றை ஒரு 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 பரீட்சாத்தி தன்னுடைய இலக்கத்தை எடுத்தால் தன்னுடைய ரேங்க் தான் தெரியும், மற்ற ரேங்க் தெரியாது, வெளிப்படைத்தன்மை இல்லை.
அப்போ அது நான் உடனே பிரிச்சு ஒரு உடனே அப்படி இப்போ நான் சொல்கிறேன் ரேங்கின் படி போடுங்க அப்போ தெரியும் வெளிப்படுத்து. இப்படியான விஷயங்கள் நாங்கள் இப்போ செய்கிறோம். அதை அறிவித்த உடனே அது சரி, அது நடவடிக்கை எடுப்படும். அப்படியான தீர்மானங்களும் சில தீர்மானங்கள் நீங்கள் தீர்மானமாக்குகின்றீர்கள், அவை தொடர்பான பதில்கள் வருகின்றன என்று சொல்கிறீர்கள். நீங்கள் தான் சொல்கின்றீர்கள் அந்த உங்களுடைய லைப்ரரியிலே அவற்றுக்கு என்ன நடந்து வேண்டி இருக்கின்றது என்று. ஆனால் அது தொடர்பான அழுத்தங்கள் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. உதாரணத்துக்கு அந்த வவுனியா நகர சபையினுடைய தற்காலிக சிற்றூழியர்கள் தொடர்பான பிரச்சனை, அவர்களுடைய சம்பளம் சரியான முறையிலே வழங்கப்படவில்லை என்பது தீர்மானமாக நான் நினைக்கின்றேன் லிங்கநாதன் அவர்களால் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். தீர்மானம் வரையில் அது ஆனால் உங்களுடைய மாகாண சபையுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. இல்லை, அவர் அந்த தீர்மானத்தை முன்மொழியவில்லை. ஆனால் அந்த மாகாண சபையுடைய அவர் அது எப்படித்தான் அது அந்த அது ஒரு விவகாரமாக இருக்கலாம். அவர் ஒரு அந்த அந்த உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அது கொஞ்சம் பொருத்தமில்லாத விஷயம். இரண்டால் உள்ளூராட்சி ஆணையாளர் அந்த சபையில் விவாதிக்கிற பொழுது ஒரு தன்னிலை விளக்கம் அளிக்க முடியாதவர் பற்றி விவாதிப்பது பொருத்தமில்லை. அவர் அந்த பிரேரணையை கொடுத்தவர். ஆனால் அதே நேரம் அந்த பிரேரணையை குழு கூட்டத்தில் அந்த குழு கூட்டங்களுக்கு நான் போவதில்லை, கூட்டுக்கட்டை விசாரித்து அவர்கள் ஏதோ நிர்வாக ரீதியாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அளவில் அது அவையெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய மாகாண சபை என்ற விடயத்துக்கு அது வரையில்லை. ஆமாம், ஆனால் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொன்னேன். இவ்வாறான பல விமர்சனங்கள் இருக்கின்றது. மாகாண சபையிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அவை தொடர்பான அழுத்தங்கள் உரிய தரப்புக்கு வழங்கப்படுவதில்லை என்று. அது உண்மையாக இப்போ எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் 4 வகைப்படும். ஒன்று மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சுக்களுக்கு ஜனாதிபதிக்கு அனுப்புகிற தீர்மானங்கள். 2 கூடுதலாக எங்களுடைய முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு அனுப்பப்படுகிற தீர்மானம். அதுகளும் சில சமயங்களில் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது உண்மைதான். அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் நான் சபையிலேயும் சுட்டி காட்டியிருக்கிறேன். அதுதான் நாங்கள் சில அது கருத்து அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் விமர்சிக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிற கதிரை நீங்கள் கேட்குற பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதை சுட்டி காட்டினால் ஊடகங்களுக்கு கசிய விடுறது அவைத்தலைவர் பிடிக்க விடுறாருன்னு சொல்லி நடந்திருக்கு. எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. ஏனென்றால் எந்த கடமை நான் இருக்கிற கதிரி அப்படி அதெல்லாம் கேட்கத்தான் வேணும். நீங்கள் அண்மையிலே கூட ஒரு அறிக்கையிலே பார்க்கக்கூடிய நீங்கள் அமைச்சர்களே மிகவும் கடுமையாக விமர்சித்து அமைச்சர்களே உங்களுடைய இஷ்டத்துக்கு செயற்படாதீர்கள் என்று கடுமையாக விமர்சனத்தை போன ஏப்ரல் மாதம் பல சந்தர்ப்பங்களில் நான் அமைச்சர்களுக்கு சட்டத்தை சுட்டிக்காட்டி அரசியல் ஜாப்பை சுட்டிக்காட்டி இருக்கிறேன். அதாவது அரசியல் ஜாப்பின 154 F6 அதாவது அமைச்சர் வாரியம் கூட்டாக மாகாண சபைக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டியது கடப்பாட்டை கொண்டது. ஆகவே அமைச்சர் வாரியம் மாகாண சபைக்கு மேலானது அல்ல. மாகாண சபையை கட்டுப்படுத்து அக்கௌண்டபிள் என்று கிடக்குதில்லை. அப்போ இதை அவர்கள் தெரியப்படுத்தாமல் உண்மையாக பல நாட்களாக மெம்பர்ஸும் எனக்கு வந்து சொல்வார்கள் இந்த கேபினட் இந்த போர்டு மினிஸ்டர் எடுக்க தீர்மானம் இங்கே வேறு தெரியலன்னு சண்டை பிடிச்சார். இழுவறைப்பட்டு 1 மாதத்துக்கு பிறகு தான் 1 வருஷத்துக்கு பிறகு தான் அது எடுக்கக்கூடிய இருந்தது. அதை நினைத்தார்கள் அமைச்சர் வாரியம் நினைச்சார்கள் அதே தங்களுக்குரியதான். ஆனால் அது அவருக்கு ஒன்றும் விளங்கியில்லை. அது வந்து ஆளுநருக்கு உடனே அனுப்ப வேணும், அது சட்டப்பிரகாரம். மற்றது அதிகாரிகள் அங்கே இருக்கிறாவே இந்த மாகாண சபைக்கு ஏன் மறைக்க வேணும்ன்ற தேவை இருக்கையில். ஆனால் இப்போ அது அனுப்பப்படுது. அவை சில விஷயங்கள் அவர்கள் புரிந்தோ புரியாமலோ செயல்கிற விஷயங்களை தெளிவுபடுத்தி வருகிறோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்றால் ஒரு வெளித்தீடு தன்மையை அவர்கள் காட்டுகின்ற பொழுது எங்களுக்கு உள்ளே இருக்கிற உள்முரண்பாடுகள் குறையும் என்றதான் என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் தங்கட பாட்டில் சில விஷயங்களை செய்து போட்டு எங்களுக்கு தெரியாது. இப்போ அண்மையில் நான் விஷயத்தை இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை, அதை சபையில் எடுக்க இருக்கிறேன். ஒரு 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 பத்திரிகையில் ஆசிரியர் கடிதத்தில் மாகாண சபையாக்கள் தூங்குகிறார்கள், நித்திர விடுகிறார்கள். இப்போ மாகாண சபையை தான் தாக்குறேன், அமைச்சர்களை தாக்குறேன். அப்போ அந்த பொறுப்பு எங்களுக்கு வருகிறது. ஆனால் எங்களுக்கு தெரியாமல் அமைச்சர் வாரியம் செயல்படுமே. ஆனால் யார் அதுக்கு பொறுப்பு? அப்போ அமைச்சர் வாரியம் என்ன செய்ய வேணும் என்றால் இந்த உறுப்பினர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் தெரியவனு செய்ய வேணும். அது குறைவு. அதில் நான் பயப்படையில சொல்கிறதுக்கு அது குறைவு. அது கட்சிக்கும் சொல்லியிருக்கிறேன் குறைவு. நான் பயப்படையில் சொல்கிறதுக்கு என்னென்று கேட்டால் இப்போ இந்த பட்டியல் கொடுப்பேன். நான் இப்போ நான் கொடுக்க விரும்புகிறேன். இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். கூட்டமைப்பு அல்லது வடக்கு மாகாண சபை மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் ஒன்று வடக்கு மாகாண சபையால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது.
ஆனால் வடக்கு மாகாண சபைக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற அதிகாரங்களை சரியான முறையிலே மக்கள் பலனடையும் வகையில் பயன்படுத்துவதற்கு நியதி சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இதுவரையிலே ஒரு சில நியதி சட்டங்களை தவிர எந்த நியதி சட்டங்கள் உருவாக்கப்படவில்லை என்ற விமர்சனம் ஒன்று இருக்கின்றது. ஏன் அந்த விமர்சனம், ஏன் அப்படி? அவைத்தலைவர் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நீங்கள் இதற்கு நான் முன்னுக்கு சொன்னது தான் பதில். அதுக்கு மேலே சொல்கிறது கூட்டு பொறுப்பு நாகரிகத்தை தாண்டும். முன்னுக்கு சொன்னது அது இருக்க வேண்டும். அவை தான் பொறுப்பு. கூட்டமைப்பு இல்லை கூட்டமைப்புக்கு என்ன பொறுப்பு? உறுப்பினர்கள் பொறுப்பு இல்லை. அமைச்சர்கள், அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அவைகள் பொறுப்பாக செய்யாதுக்கு யார் பொறுப்பு? அவைதான் பொறுப்பு. என்னட்ட வந்தால் நான் சபையில் போட்டு அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் விவரம் வேணும்னா பின்னால் சொல்லுவேன். அமைச்சர் டெனீஸ்வரன் பேசியிருந்தார், தான் ஒரு விடயத்தை முதலமைச்சரிடம் கொடுத்திருப்பதாகவும். அவர் இப்போ 1.5 மாதமாக 1.5 வருஷமா அதை முதலமைச்சர் நானே என்ன இராதுக்கு அது உண்மை. அவர் சொல்கிறார், அவர் சொன்னது உண்மை. ஆனால் ஏதோ பிரகதி எங்கிட்ட வரையில்லை, எங்கேயுமே தொங்கி கிடக்கு, சபைக்கு வரையில்லை. முதலமைச்சரிடம் தான் தொங்கி இருக்கிறது. முதலமைச்சர்கிட்ட தொங்கி இருக்கோ அல்லது ஆலோசகர்கிட்ட தொங்கி கிடக்கோ அது எனக்கு தெரியலை. நான் உண்மையாக சொல்லுவேன் வேண்டாம். சில நேரம் முதலமைச்சர் ஆலோசகர்கிட்ட கொடுத்துருப்பார், அவர் எங்கேயும் கொண்டு வச்சிருப்பார். இதில் நடக்குது. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், பொதுவாக உங்களோட கருத்துலேயும் அது வந்த மாதிரி இருந்தது. அதாவது எங்களால் செயல்பட முடியாதுன்ற அதை நான் ஏற்றுக்கொள்ளலை. நான் ஒரு நிர்வாகியாக இருந்தேன், அதுக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது. நிச்சயமாக எங்களால் செய்யலாம். செய்ய விட இல்லை. யார் செய்ய விட இல்லை? அதாவே இல்லை. அமைச்சர்கள், வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சர்கள், அங்கத்தவர்களை தயவு செய்து உறுப்பினர்களை பழி சொல்கிறது பிழை. அதனால் ஏற்றுக்கொள்ள இல்லை. எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது, அது வேறு விஷயம். ஏன்னா இவே அதாவது என்ன சொல்கிறது, தேர் மஸ்ட் பி எ லீடர்ஷிப். அப்போ ஒரு தலைமைத்துவ வழிகாட்டல் இங்கே இருக்கணும். இவை தான் செய்ய வேண்டிய ஆக்கள், இவை செய்யலை. நிச்சயமாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாகாண சபையை கைப்பற்றி அமைச்சர்கள் நியமிக்கப்படுகின்ற பொழுது அமைச்சர்களாக யாரை நியமிப்பது என்று கூட்டு கட்சிகளுக்குடைய பல போட்டிகள், பல இழுபறிகள் இருந்தது. அப்பொழுது கூட்டமைப்பு தலைமையாலும் சரி முதலமைச்சராலும் சரி சொல்லப்பட்ட விடயம், அந்தந்த துறை சார்ந்த சிறந்தவர்களை நாங்கள் அமைச்சர்களாக நியமித்திருக்கின்றோம் என்று சொல்லப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்களே அமைச்சர்களுடைய செயலின்மை தான் இந்த நிலைமைக்கு காரணம் என்ற கருத்தை முன்வைக்கின்றீர்கள். ஆனால் அப்படியானால் நீங்களும் ஒரு தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர், கூட்டமைப்பினுடைய முக்கிய உறுப்பினர், ஏன் இதை கட்சி தலைமையிடம் அழுத்தமாக சொல்லக்கூடாது? என்றால் நீங்களாம் பொறுப்பு கூற வேண்டிய இடத்துல இருக்கின்றீர்கள். உண்மையாக நான் அந்த ஆரம்பத்திலே வெளிப்படையாக சொன்னால், நான் தேர்தலில் இருக்கிற பொழுது பொதுவாக இருக்கிற பொழுது ஒரு கருத்து இருந்தது. என்னை பொறுத்தவரையில் ஒரு அமைச்சு, அதாவது உள்ளூராட்சி கூட்டுறவுத்துறை, நான் சார்ந்த கூட்டுறவுத்துறை, அதுக்கு வரலாற்றில் ஆதரவு இருக்குது, அது ஒரு அமைச்சு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பேசப்பட்டால் தேர்தல் காலத்தில் எல்லோரும் பேசினார்கள். ஆனால் பின்னால் வந்த சூழ்நிலை எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது, நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் என்ன சூழ்நிலை, 5 மாவட்டம், 5 அமைச்சு, 4 கட்சி, முதலமைச்சர் கட்சிக்கு அப்பால். அப்போ 5 மாவட்டத்தை யாருக்கு 4 பேரை பிரிக்கிறான்ற பிரச்சனை வந்துட்டு. இப்போ இந்த 4 கட்சி, மாவட்டம் வேறு, கட்சி வேறு, 5 மாவட்டம் 4 கட்சி, யார் பிரிக்கிறது? இது முரண்பாடாக வந்துடும். உதாரணத்துக்கு நான் தமிழரசு கட்சியை சார்ந்தவர். நாங்கள் இந்த ஒட்டுமொத்தமாக அதிகரித்த வாக்கை பெற்றுக் கொடுத்த நாங்கள் போனஸ் சீட்டுக்கு எங்களுடைய பங்களிப்பு தான் கூட யாழ் மாவட்டம். ஆனால் யாழ் மாவட்டத்தில் தமிழரசு கட்சி மட்டும் 8 பேர் இருக்கிறோம், இப்போ 9-10 பேர் ஆகிட்டோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு ஒரு அமைச்சு பதவி கிடைக்கல, தமிழரசு கட்சிக்கு மாவட்டத்தில் கிடைக்கல. அதனால் என்ன செய்ய, பரவாயில்லை, மற்ற மாவட்டங்கள் போகணும். நாங்கள் அமைச்சர் ஐங்கரநேசன் இபிஆர் இல்லை, இல்லை அவர் தற்போது அவர் இப்போ கட்சி இல்லாத கட்சி, அவரே கட்சி இல்லை, இல்லை அவர் தமிழரசு கட்சி அவர் இல்லை, அப்படி சொல்ல இல்லாது. என்னடா எனக்கு தெரியும், அவர் எங்களோட கட்சியில் அங்கே தோல் இல்லை. நாங்கள் திசையை மாறி போய் கொண்டிருக்கிறேன். நான் வடக்கு மாகாண சபைக்கு வருவோம். இந்த நியதி சட்டங்கள் தொடர்பிலே அமைச்சர்களை குற்றம் சாட்டியிருந்தீர்கள். அந்த அமைச்சு தொடர்பிலே குறைபாடு, அமைச்சர்கள் தொடர்பிலே, அமைச்சர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பிலே கட்சி தலைமைக்கு உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றீர்கள். தெரியும், பல என்னை பொறுத்தவரையில் நான் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவில் இருக்கிறேன், தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழுவில் இருக்கிறேன்.
எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நான் ஊடகங்களுக்கு சொல்வதில்லை, அது நாகரிகம் இல்லை. ஆனால் கட்சிக்கு பிறகு நான் ஒருத்தரை உண்மையை சொல்கிறேன். ஒரு கூட்டத்தில் நான் சமந்திரையா எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் சில சந்தர்ப்பங்களில் என்னுக்குள்ளே அழுதுனாள் பல, அதுவும் குறிப்பாக சிவாஜிலிங்கத்தால் பல குழப்பத்தால் நான் சொல்லியிருக்கேன். நான் இன்னுக்குள்ளே அழுத நாள் பல கேட்கிறேன். அதில் இருக்கிறது சங்கடமான நிலம். சும்மா எல்லாரும் பேசி போட்டு போவார்கள். நாங்கள் ஒரு வரலாற்றில், தமிழர் வரலாற்றில் ஒரு சபையை நடத்த இல்லாதன்ற ஒரு நிலைக்கு இடமளிக்கக்கூடாதுன்றது நான் தெளிவாக இருக்கிறது. அப்போ சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பேப்பரில் சொல்கிறேன் இல்லை, அப்போ அதாவது ஊடகங்களும் சொல்கிறேன் இல்லை, அது நாகரிகம் இல்லைத்தானே. இப்பொழுது சொல்ல சாடியாக சொல்ல வேண்டிய நெருக்கலாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் இன்னொரு விடயம் இருக்கின்றது, இந்த நியதி சட்டம் தொடர்பிலே தான் சில நியதி சட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஆளுநரிடம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் இதுவரையிலே அதுக்கு அங்கீகாரம் வழங்கவில்லை என்றும். என்ன காரணம்? உண்மையாக ரெண்டு சொந்த ஆளுநர்கிட்ட இருந்து ஒன்று கல்வி முன்கல்வி போகவில்லை, இன்னும் போகவில்லை. இப்போ கல்வி மட்டும்தான், கல்வியும் சுகாதாரம். மற்ற முன்கல்வி அடாப்ட் பண்ணியாச்சு, இன்னும் அனுப்ப இல்லை. என்ன ஐயா இது அனுப்ப இயலாது? என்ன காரணம்? சரி, அது என்ன காரணம் ஐயா? சரி, அதாவது உண்மையை சொல்ல நவீன ஒழிக்கிறார். நீங்களே இப்போ கேட்டோன்னே வந்துக்கிறீர்கள். முன்பள்ளியை பற்றி கேட்குறதுலே எனக்கு விளங்குது. இப்போ உதாரணம் சொல்கிறேன். முன்பள்ளி உண்மையாக 3 மாதத்துக்கு மேலாக முன்னுக்கு சபையில் கமிட்டி ஸ்டேஜில் அங்கீகரித்தாச்சு. அதில் அந்த 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 நீதி சட்டத்தில் இணைப்பாக அதை போடுற விண்ணப்ப படிவம் ஒன்று இருக்குது. அந்த படிவம் அதில் சேர்த்திருக்கப்பட வேண்டும். தவறாசாக என்ன கேட்டது, இந்த படிவம் எங்கே காண இல்லையான்னு, அது அங்கே இருக்குன்னு சொல்லி போட்டு இடம் பண்ணிச்சுனாங்க. உங்களுக்காக பல போய் சொல்லியிருக்கிறேன், அதுக்காக அதில் இது உண்டு. அப்போ நான் எந்த செக்ரட்டரிகிட்ட சொன்னேன், கல்வி அமைச்சருடைய செயலாளர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கோ, அந்த ஃபோனை உடனே அனுப்பிட்டாங்க. செயலாளர்கிட்ட கடைசியாக 3 லெட்டர் அனுப்பியாச்சு, கிடைக்கல. நான் கல்வி அமைச்சருக்கு இதை அனுப்புங்கொண்டு எழுதி இப்போ 1 மாதமாச்சு. நான் எழுதி அவியல் எழுதி இல்லாமல் நான் எழுதி வரைய இல்லை. யார் பொறுப்பு? கல்வி அமைச்சர். அமைச்சர் இல்லை, அமைச்சை செயற்படுத்த வேண்டிய பொறுப்பு அமைச்சருக்கு இருக்கு. இல்லையே, வரையிலையே. இனி கேட்டால் அதை இதை சொல்லிக்கொண்டு இப்போ அடிச்சு வைங்க சொல்லி போட்டோன்னு சொல்லிவிடும். இதுதான் பிரச்சனை. அது ஒரு பிரச்சனை. அங்கே ஆளுநர்கிட்ட கொடுத்து நான் கேட்டேன். அவர்கள் 2ம் அட்டர்னி ஜெனரலுக்கு அனுப்பியிருக்கான்னு சொன்னார்கள். அது அவர்கள் கேட்குற ஒரு இருக்குது. அது நான் நினைவூட்டி வந்திருக்கிறேன். அதை அட்டென்ஷன் இன்வைட் பண்ணப்படும். ஆனால் இது ஆளுநருக்கு அரசியலமைப்புக்கு முரணானது என்று அவர் சந்தேகம் கொண்டால் அட்டர்னி ஜெனரலுக்கு அனுப்புவதற்கான தேவை இருக்கிறது. அவர் அதாவது சட்டத்திலே அது சொல்லலை. சட்டத்திலே ஆளுநருக்கு அதை சம்மதம் தெரிவிக்கின்ற அதிகாரம் இருக்குது. அந்த சம்மதம் தெரிவிக்கிறது சட்டபூர்வமானதா என்று கேட்கிறதற்காக அந்த நிலையில் இருக்கிற ஆளுநர் தரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சட்ட ஆலோசனையை சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பெறுகின்ற உரிமை இருக்கிறது. அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, அதை நான் தடுக்கவில்லை. ஆனால் அதை இன்னும் இந்த எங்களுடைய சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சோம்பல்தனம் அது அடுத்த விஷயம். அது பொதுவாக சட்டமா அதிபர் திணைக்களம் என்றாலே இலங்கையினுடைய ஏராளமான குற்றவியல் வழக்குகள் கூட தேங்கி கிடப்பதற்கான காரணம் சட்டமா திணைக்களம் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் அதை இந்த விரைவுபடுத்துவதற்கு அரசாங்க உயர்மட்டங்களோடு கலந்துரையாடி ஒரு அழுத்தங்களை கொடுப்பதற்கான வழிவகைகள் இல்லை. உண்மையாக என்னதான் செய்திருந்தாலும் இது ஆளுநர் தான் செய்ய வேண்டும். நான் 2 தரம் ஆளுநருக்கு அதை நினைவூட்டி இருக்கிறேன். ஆளுநர் செய்ய வேண்டும், ஆளுநர் செய்யவில்லை என்றால் அதை ஜனாதிபதியுடன் ஒரு இணக்கப்பாட்டான முறையில் அதை ஒரு ரிக்வெஸ்ட். ஆனால் இதில் இந்த தற்போதைய ஆணையாளர் ஓரளவுக்கு சில சாதகமான அணுகுமுறையை கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவர் மூலமாகவே அதை எடுக்கலாம் என்று தான் நான் என்னுடைய அணுகுமுறை. அது கொஞ்சம் சாத்தியப்பாடானது கூட. அப்போ நாங்கள் ஜனாதிபதிக்கு போன உடனே இப்போ இதெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளே இது ஒரு சாதாரண விஷயம். அவர்கிட்ட போனால் ரைப்போர்ட் வேறு மண்டி இருக்கிறது இல்லாட்டும் இருக்குது, எனக்கும் இருக்குது. அப்போ அது அந்த பிரச்சனை. ஆனால் இவர் என்ன நம்பாமல் தானே போட்டு வாங்கிட்டு இருக்கிறது எல்லா டைம் இருக்குது, எல்லா டைம் இருக்காது. நான் ஒரு நிர்வாகியாக செய்து தான் இருக்கிறேன். இப்போ சில அரசியல்வாதியாக ஜாடையாக செய்வேன். அது மனித குணம், இயல்பு. அது எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அவர் கொஞ்சம் சாதகமாக பார்க்குற ஒரு தன்மை இருக்கிறதால நான் அதை முரண்பாடாக எடுக்காமல் வடக்கு மாகாண சபை தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி வந்த 2 விடயங்கள், ஒன்று ஆளுநர், மற்றது செயலாளர்.
பிரதம செயலாளர் 2 பேரும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்போது மாற்றப்பட்டிருக்கிறாங்க. நிலைமை இப்போது இருப்பவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது? என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக பார்க்குற பொழுது இவர்களால் எனக்கு பிரச்சனை இருக்கிறதா தெரியல. முன்னமிருந்தவர்களாலும் முன்னே ஆளுநர் அவர் அரசாங்கத்தினுடைய ஒரு அது குறிப்பாக அவருடைய நியமனத்தின் அடிப்படையில் என்னவோ மஹிந்த ராஜபக்சனுடன் முகவராக செயல்பட்ட காரணத்தினாலே ஆளுநரோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்கத்தான் செய்தது. தற்போது இல்லை, அந்த மாதிரியான ஒன்றுமே கிடையாது. பல விடயங்களை பேசியிருக்கின்றோம், பல விடயங்களை அவை தலைவரின் வாயால் வெளியே எடுத்திருக்கின்றோம். அவரும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இன்னும் இப்படியே பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னும் நிறைய பேசலாம், நிறைய விடயங்களை எடுக்கலாம் போன்று தெரிகின்றது. ஆனால் நேரம் இடமளிக்கவில்லை. நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இத்துடன் நிவார ஆதனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.